நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெஜ் குருமா ரெசிபி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன குருமா பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸும் பன்னீரும் சேர்த்து ஒரு ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகவும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில், உங்களுக்கு வேணும்னா கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன சைஸ் அளவு பட்டை 2-3 கிராம்பு சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஃபைனாக சாப் பண்ணி போடணும் அப்படின்னா அப்படியும் போட்டுக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் அதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற காய்கறிகள் என்ன அப்படின்னா கேரட், உருளைக்கிழங்கு, இது கூட கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா காலிஃப்ளவர் சேர்க்கலாம், கேப்சிகம், பீன்ஸ் இந்த மாதிரியும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, ஃபைனலாக பன்னீர் இவ்வளோ தான் ஆட் பண்ணி இந்த குருமா பண்ண போகிறேன். இப்போது அந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். ஒரு 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். அடுத்து இதில் 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கின பின்னாடி ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் வரைக்கும் வேக விடுங்க. 2-2.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கணும். நிறைய தண்ணி சேர்த்துட வேணாம். மசாலா அரைச்சி சேர்த்து அதுக்கு அடுத்தும் நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம். அதனால் ஒரு 2-2.5 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் போதும். இப்போது 2 விசில் விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் என்ன பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணணும். 1/4 பங்கு அளவு தேங்காய் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து லைட்டான காரமாக இருக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 3 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு எதுக்காகனா திக்னஸ்க்காக ஆட் பண்ணுறோம். இங்கே கசகசா கிடைக்காது, நம்ம ஊர்களில் கசகசா கிடைக்கும். முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக கசகசாவும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். நம்மளோட காய்கறியும் வெந்துருச்சு. ஒரு 2 விசில் வந்த பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக நின்ன பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். காய் நல்லா வெந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணோன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் 2 விசிலில் ஆஃப் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த டைமில் ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க. இதில் நம்ம பன்னீரும் சேர்க்க போகிறனால பன்னீரை ஃப்ரீசர்லேருந்து 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்துடும். அதுக்கடுத்து நம்ம அந்த குருமாவில் சேர்த்துடலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பன்னீரை ஆட் பண்ணுங்கள். பன்னீர் ஆல்ரெடி குக்குடு ப்ராடக்ட் தானே, அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. அந்த மசாலா கொதிக்கும் போது நம்ம ஆட் பண்ணால் போதும். இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து செக் பண்ணிக்கோங்க எந்த அளவு உப்பு வேணும்னு சொல்லிட்டு. அடுத்து தண்ணியோட அளவும் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு குருமா திக்காக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கனால ஆற அந்த குருமா திக்காகும். அதனால் கொஞ்சம் நீர் பதத்துக்கும் கெட்டி பதத்துக்கும் நடுவில் இருக்கிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போது நான் குருமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த குருமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளோட மசாலாவோட ராஸ்மல் எல்லாம் போய் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃபைனலாக மல்லி இலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு அலங்கரிச்சாச்சு. ரொம்ப டேஸ்டியான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட், ஆதரவு எல்லாமே கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.